வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காவு வாங்கும் வீடியோ, அஸ்வினை சுட்டு தள்ளிய மர்ம நபர் யார், எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய எபிசோடில் ராமேஸ்வரத்தில் இருந்த குணசேகரன் வீட்டிற்கு வருகிறார். குணசேகரனை பார்த்து கண்கலங்கும் விசாலட்சுமி, இத்தனை நாளாக எங்கே போயிட்ட, நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை என கதறி அழுகிறாங்க. அப்போது குணசேகரன் சில விஷயங்களை தனியாக இருந்தால் தான் முடிவெடுக்க முடியும், மனதும் அமைதியாக இருக்கிறது, அதற்கு தான் சென்றேன் என்று சொல்கிறாரு. அப்போது அன்புக்கரசி நிற்பதை பார்த்து, நீ எதற்காக இங்கே வந்தேன்னு கேட்க, அப்போது முல்லை எங்களுக்கு யாருமே இல்லை மாமா, நாங்கள் அனாதாகிட்டோம், அதனால தான் இந்த வீட்டில் அடைக்கலாம் வந்திருக்கிறோம். அறிவுக்கரசி உங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறாங்க என்பதை மறந்துட்டீங்களா? இப்போ கூட அறிவுக்கரசி உங்களை பற்றி சொன்னால் உங்களுடைய நிலைமை என்னாகும் என்கிறாங்க. இந்த எபிசோடில் குணசேகரன் பையில் இருந்த கரிகாலன் துப்பாக்கி ஒன்றை எடுக்கிறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க. அந்த துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு குணசேகரன் வீடு எப்படி இருக்க வேண்டும், யார் பேச்சுக்கு அடங்க வேண்டும், இந்த வீட்டு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் என எல்லாத்துக்குமே சேர்த்து இனி முடிவெடுக்க போகிறேன் என்கிறாங்க. இதனால் அனைவருமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயத்தில் இருந்து வருகிறாங்க. இதனை அடுத்து குணசேகரன் தனது அனைத்து அறைக்கு வர அங்கே சக்தி ஜனனி இருவருமே நிற்கிறாங்க. அப்போது சக்தியிடம், என் ரூமில் இருந்து எடுத்து அனைத்தையுமே ஒழுங்காக என்னிடம் கொடுத்து விடு கேட்குறாங்க. அப்போது சக்தி, எதை கேட்குறாய், ஃபோனை கேட்குறீங்களா இல்லை தம்பி பேருக்கு மாற்றி எழுதிய சொத்து உங்கள் பேரில் இருக்கிறது அந்த பத்திரத்தை கேட்குறீங்களான்னு சக்தி கேட்டதுமே ஆத்திரப்பட்ட குணசேகரன் சக்தியின் சட்டையை விட்டு இழுத்து அடிக்கிறாரு. அப்போது சக்தி, இந்த லெட்டர்லாம் என்கிட்ட தான் இருக்குது, உடனே குணசேகரன் லெட்டர் அது என்ன ஒன்று கேட்குறாங்க. அப்போது ஜனனி சக்தி இருவருமே அந்த லெட்டரை பற்றி ஒன்றும் தெரியாது, அதுக்கு மேலே என்ன நம்ம விசாரிக்கலாம் என்று சொல்கிறாங்க. இதை எடுத்து ஆத்திரப்பட்ட குணசேகரன், இன்னும் 15 நாட்கள் என் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமே என்னிடம் கொடுத்துடு, இந்த வீட்டை விட்டு ஓட வேண்டும், அப்படி கொடுக்கவில்லை என்றால் புருஷன் பொண்டாட்டி இருவருக்குமே கருமாதி செய்து விடுவேன் என எச்சரிக்கிறார். இதைத் தொடர்ந்து சக்தி ஜனனி இருவருமே பார்த்தீங்கன்னா என்ன செய்வதனே யோசித்து கொண்டிருக்க, வீடியோகிராஃபர் கெவின் நண்பன் அஸ்வினிடம் ஃபோன் வருகிறது. தன்னை 4 பேர் பைக்கில் துரத்தி கொண்டிருப்பதாகவும் என்னிடம் இருந்து அந்த ஆதாரத்தை வாங்கி கொள்ளுங்கள் என சொல்கிறாங்க. இதையடுத்து அவன் அனுப்பிய லொக்கேஷனுக்கு சக்தி ஜனனி இருவருமே காரில் செல்கிறாங்க. ஆனால் அஸ்வினிடம் வீடியோவை வாங்குவதற்கு முன்பாக யாரோ பைக்கில் வந்த மர்ம நபர் அஸ்வினை பார்த்தீங்கன்னா சுட்டு கொள்கிறாங்க. இந்த நிலையில் அந்த ஆதாரத்தையும் எடுத்து அவரை கொண்டு போயிடுறாங்க. உடனே அவர் மரணம் அடைந்து போயிறாரு. இன்றைக்கான எபிசோடில் அஸ்வின் அவர்களை இறந்து போவதாக ப்ரோமோ வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.